ஆட்சி மாற்றம் வந்தா எந்த கூட்டணி சார்பில் இருக்கிற கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணி ஸ்டாலின் தான் வருவாரு. கண்டிப்பா எடப்பாடி கண்டிப்பா வரணும் வந்து. ஏடிஎம்கே நான் கண்டிப்பா எடப்பாடி ஐயா ஆட்சி வந்து நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். அதிமுக வரதா ஒரு தகவல் மக்களுடைய கருத்தா இருக்கு. என்டிஏ கூட்டணியில இருந்து வர வேட்பாளருக்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க. கண்டிப்பா ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளாக நாம் பார்த்துட்டு வரோம். அந்த சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது, அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, திமுக ஆட்சிக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா, ஆன்டி இன்குபென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அது அரசுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்காங்களா, இல்லை அரசு திட்டங்களில் மக்கள் வந்து கொண்டாடுறாங்களா, இந்த அரசை திரும்ப தொடரட்டும், ஏன்னா ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது தொடரணும்னு நினைக்கிறாங்களா, எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, என்டிஏ கூட்டணி அங்கே வலுவாக இருக்கிறதா, இளைய வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க, புதிதாக வந்த தாவேகா விஜயோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் தமிழர் கட்சிக்கு எப்பொழுதும் போல இந்த முறையும் அதே வாக்கு சதவீதம் கிடைக்குமா, இப்படி பல விஷயங்களாக பல கள ஆய்வுகள் நாம் செஞ்சு அதோடைய தரவுகளை உங்கள் முன் வைக்கிறோம். அந்த வகையிலே நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வரக்கூடிய சங்கராபுரம் தொகுதியை பார்க்குறோம். இதில் மொத்த வாக்காளர்கள் 2,56,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,28,000, பெண் வாக்காளர்கள் 1,28,020 பேர் இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு கடந்த 2 டேர்மாக 2016 மற்றும் 2021 இரண்டுலேயும் டி உதயசூரியன் திமுக கட்சியை சார்ந்தவர், அவர் தான் வெற்றி பெற்றிருக்கார். 2011 பி மோகன் அதிமுகவை சேர்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. 2021 டி உதயசூரியன் 1,21,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ கள்ளக்குறிச்சி அப்படின்னாலே நமக்கு பல சம்பவங்கள் ஞாபகம் வருது. டி உதயசூரியனுக்கு அதே ஆதரவு அந்த தொகுதியில் இருக்குதா, களம் என்ன சொல்கிறது? திரு சதீஷ்குமார் கள ஆய்வு அவர் தான் செஞ்சிருக்காரு, அவரிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் சதீஷ்குமார். வணக்கம். வணக்கம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதிகள்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க? சங்கராபுரம் அது சுற்று வட்டார பகுதியில் உள்ள கிராமங்கள்லயும், கச்சிராபாளையம், வடக்கிணந்தம் பேரூராட்சி போன்ற அது சுத்துப்பட்டு இருக்கிற கிராமங்களையும், மற்றும் வந்து சின்ன சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள கிராமத்தையும் நம்ம ஆய்வு செஞ்சிருக்கோம். இந்த சங்கராபுரம் பொறுத்தளவு, இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எதெல்லாம் டவுன் பஞ்சாயத்து, முக்கியமான பேரூராட்சிகள் எது, ஊராட்சி ஒன்றியங்கள் முக்கியமான இது, எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியலாக உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். இப்போ சங்கராபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் அதிகமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளை, அவங்க 2வது பட்சமா இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் முதலியார், உடையார், தலித் மக்கள், மலைவாழ் மக்கள், இந்த மாதிரி அடுத்தடுத்து நிலையில இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா கச்சிராபாளையம் அந்த சுற்று வட்டார பகுதியில பாத்தீங்கன்னா வடக்கிணந்தர் பேரூராட்சி, அது கொஞ்சம் வாக்குகளை நிறைய கொண்ட ஒரு பகுதி. அதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதிகமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நிலையில தலித் மக்கள், வன்னியர்கள் இருக்காங்க, மீனவர் சமுதாயமும் அந்த இடத்துல கொஞ்சம் இருக்காங்க. ஒரு சில பகுதியில, அதாவது பொட்டியம் ரோடு அச்சிராபாளையம் என்ற ஒரு இடத்துல கிறிஸ்டின் அவங்க வந்து ஒரு 80-85 குடும்பங்கள் இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா சின்ன சேலத்துல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சின்ன சேலம் டவுன்ல முதலியார் சமூகம் அதிகமா இருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா செட்டியார், நாயுடு, பிள்ளை, இந்த மாதிரி சமூகங்கள்லாம் இருக்காங்க. வன்னியர், மலைவாழ் மக்கள், முஸ்லிம், மற்ற இதர மக்கள்லாம் ஒரு சில தனிச்சையா கொஞ்சமா தான் இருக்காங்க. இந்த மூங்கில் துறைப்பட்டு, வெள்ளிமலை, தேவபந்தலம், இந்த இடங்கள்ல புதுப்பட்டு, இந்த இடம்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஏரியால இன்னும் கள ஆய்வு செஞ்சிருக்கீங்களா? இனிமே தான் செய்யணுமா? கண்டிப்பா சரிதான். இப்ப வெள்ளிமலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மலைவாழ் மக்கள் தான். மூங்கில் துறைப்பட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளை, தலித் மக்கள், இந்த போன்ற சமூகங்கள் தான் இருக்காங்க.
இந்த சங்கராபுரம் தொகுதியில தான் கல்வராயன் ஹில்ஸ் வருது இல்லையா? அங்க எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க? மலைவாழ் மக்கள். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மீனவர் சமுதாயம் கொஞ்சம் இருக்காங்க. ஓகே. இப்ப இந்த தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்களுடைய மனோநிலை எப்படி இருக்குது? பெண் வாக்காளருடைய மனநிலைமை பாத்தீங்கன்னா போதுமான விழிப்புணர்வு இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்களை பத்தியோ, அடுத்தது பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் அது மூலயமா போய் வதந்திகள் பரவுறதுனாலயோ இந்த மாதிரி விஷயங்களால விழிப்புணர்வு இல்லாம பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனா இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா பெண் வாக்காளர்கள் அதிகம். பெண்கள் சம்பந்தமாக பல திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்திருக்கு. அதுதான் கதாநாயகி அப்படின்லாம் கூட தேர்தல் வாக்குறுதியில் அதுதான் அப்படித்தான் வரப்போகுது அப்படின்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே மகளிர் விடியல் பேருந்து இருக்குது, மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் அந்த பகுதியில சங்கராபுரம் தொகுதியை பொறுத்தளவு எந்த அளவு போய் சேர்ந்து இருக்கிறது? இப்ப சங்கராபுரம் தொகுதியில இருக்கிற பெண்களுடைய வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா இவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, இங்க பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, இது போன்ற ஒரு ஃபேமஸான இந்த வாக்குறுதிகள் மட்டும்தான் அவங்களுடைய கண்ணுக்கும் தென்படுற மாதிரியும், மற்ற எந்த விஷயமும் அவங்கள போய் சேராமலையும் தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா போதுமான விழிப்புணர்வு இல்லை, கட்சி நிர்வாகிகளும் கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கறது இல்லை. இதுதான் அந்த கள நிலவரம் பெண்களை பொறுத்தளவு. இந்த தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் பல்வேறு சமூகங்கள் சொன்னீங்க. ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு சமூகம் ஃபஸ்ட்டு யார் இருக்கா, செகண்ட் அடுத்த அளவில் யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த சமூகத்தை ஒரு பட்டியலாக இந்தந்த சமூகம்லாம் இந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க, இவங்க அதிமுக, இவங்க திமுக அப்படின்னு உங்களால் வரிசைப்படுத்தி சொல்ல முடியுமா? எந்தெந்த பகுதியில் என்னென்ன சமூகம், அவங்க எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? இப்போ சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அதிகம். அதுக்கடியே பாத்தீங்கன்னா தான் முதலியார், உடையார், பிள்ளை இந்த சமூகத்திலாம் இருக்காங்க. சங்கராபுரம் பகுதியை பொறுத்தளவு என்டிஏ கூட்டணி அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஏன்னா கடைசியா அண்ணாமலை அவர்கள் நடப்பயணம் வந்தபோது சுமார் ஒரு 20,000 மக்களுக்கு மேல அங்க கூடியிருக்காங்க. அதனால என்டிஏ கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு இருக்காங்க. அதே போலவே டிஎம்கே இப்ப என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால வன்னியர்கள் ஓட்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் யாரோ அவங்களுக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அங்க இருக்கிற தலித் மக்களோ மற்ற இதர வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சி மற்றும் டிவிகேவுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில இருக்கிற இளைஞர்கள் வாக்கு, இந்த வாக்கு டிவிகேவுக்கு சற்று அதிகமா அங்க போற வாய்ப்பும் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா கச்சிராபாளையம் அந்த சுற்றுவட்டார பகுதியில பாத்தீங்கன்னா பிள்ளை, என்ன சொல்றது, தலித் மக்கள், முதலியார் இந்த போன்ற சமூகங்கள் தான் இருக்காங்க. அதிமுக சார்பா களம் இறங்க போற திரு மோகன் அவர்களும் திமுக சார்பா இருக்கிற திரு உதயசூரியன் அவர்களும் இருவருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அதனால அவங்க சமூகத்தோட ஓட்டுகளை இவங்களே பகிர்ந்து எடுத்துக்கிற ஒரு நிலைமை தான் இங்க தென்படுது. ரெண்டு பேரும் என்ன சமூகத்தை சார்ந்தவர்கள்? பிள்ளை சமூகம். அதனால அந்த பிள்ளை சமூகத்தோடைய வாக்குகள் அங்க அதிகமாவே இருக்கு. சின்ன சேலம் சுற்றுவட்டார பகுதியிலும் சரி, கச்சிராபாளையம் சுற்றுவட்டார பகுதியிலும் சரி. அதனால இவங்க ரெண்டு பேருமே பகிர்ந்துதான் எடுத்துப்பாங்க. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் இருவருமே உறவு முறை அப்படின்னு மக்களால் பேசப்பட்டு வருது. நெருங்கிய உறவு முறை அப்படின்ற ஒரு விஷயமும் அங்க பேசப்பட்டு வருது. மற்ற வாக்குகள் பொறுத்து, கூட்டணியை பொறுத்துதான் மற்ற வாக்குகள் பிரியுது அந்த இடத்தை பொறுத்தளவு. இந்த தொகுதியை பொறுத்தளவு தாவேக்காவிற்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? முதல் முறை வாக்காளர்களாக இருக்கட்டும், இல்லை இளைஞர்கள், இவங்க எந்தெந்த சமூகத்திலிருந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் விரிவாக உங்களால் சொல்ல முடியுமா? இப்ப பாத்தீங்கன்னா டிவிகே புதிதாக வந்த விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு எப்படி பாத்தீங்கன்னா முதல் தலைமுறையினர் வாக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மூலியமாக பெண்கள், இவங்களுடைய ஓட்டு எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தமிழ் சினிமாவில ஒரு உச்சத்துல இருக்கிற நடிகர், அதனால போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல் தலைமுறை வாக்கும் இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, புதிதா ஒரு தலைவர் வரட்டும், மாற்றம் ஏற்பட்ட நல்லா இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. இதுல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே இதை தவிர்த்து மற்ற இதர கட்சிகள்ல இருக்கிற விசிகா இந்த மாதிரி போன்ற கட்சிகள்ல இருக்கிற வாக்கும்
டிவிகேவுக்கு போக அதிக வாய்ப்புகள் இங்க இருக்கு. அதே போலவே நாம் தமிழர் கட்சி அவங்க கடந்த தேர்தல்ல 9,000க்கும் மேல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அந்த வாக்குகள்ல இருந்தும் பிரிஞ்சு டிவிகே கட்சிக்கு போக வாய்ப்பு கண்டிப்பாவே இருக்கு அந்த தொகுதியை பொறுத்தளவு. விசிக கட்சியிலிருந்து எவ்வளவு சதவீதமான வாக்கு டிவிகேக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது விசிக கட்சியை பொறுத்தளவு இளைஞர் சமுதாயம், முதல் தலை சமுதாயம், இந்த சமுதாயத்துல இருக்கிற இந்த மாதிரி வாக்குகள், அதாவது ஒரு 20 to 30% இந்த வாக்குகள் கண்டிப்பா போகிறதுக்கு டிவிகேக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிற வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா அதிமுக, டிஎம்கே அந்த கட்சிக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா விசிகா அந்த கட்சியோட தான் கூட்டணியில இருக்காங்க. கண்டிப்பா நாங்க அவங்களுக்கு தான் வாக்களிப்போம், அந்த ஒரு ஒற்றுமையில கண்டிப்பாவே இருக்காங்க. சரி, மற்ற சமுதாயத்தினர் இப்போ நீங்கள் அந்த கேண்டிடேட் டி உதயசூரியன் அவர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறீங்க. இப்போ விஜயை அவங்க எப்படி பார்க்குறாங்க? அந்த ஊர் அந்த பிள்ளைமார் சமுதாயம் அவங்களுடைய கேண்டிடேட்டாக விஜயை பார்க்குறாங்களா? அதோடைய தாக்கம், அதாவது சாதி ரீதியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் விஜய் அந்த பக்கத்தில் பண்ணுறாரா? ஈவன் திமுகவுக்கு ஆதரவாளர்களே டிவிகேக்கு ஆதரவாக ஏதாவது உங்கள்கிட்ட கருத்து சொன்னாங்களா? அப்படி இல்லைங்கய்யா. இந்த தொகுதியை பொறுத்தளவு கூட்டணியை பொறுத்து மட்டுமே இந்த தொகுதியை பொறுத்தளவு வெற்றி வாய்ப்பு அங்க நிர்ணயிக்கப்படுது. அதே போலவே இந்த சமூகம் பொறுத்தளவு ஏன்னா நிக்கிற டிஎம்கேல நிக்கிற வேட்பாளரும் சரி, ஏடிஎம்கேல நிக்கிற வேட்பாளரும் சரி ஒரே சமூகத்தை சார்ந்தவர். இதனால அந்த வாக்குகள் ஒரு 80-90% அவங்கதான் பகிர்ந்து எடுத்துப்பாங்களே தவிர வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதர 10% வாக்குகள் மட்டும்தான் இதர கட்சிகள் போக வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை சதவீதத்தில் சொன்னீங்கன்னா எந்தெந்த பகுதியில் அவங்க டென்சிலி பாப்புலேட்டடா இருக்காங்க? சங்கராபுரம் சுற்று வட்டார பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு 6% மக்கள் இருக்காங்க. கச்சிராப்பாளையம் வட்டார பகுதியில் பாத்தீங்கன்னா கொட்டியம் ரோட் அச்சிராப்பாளையம் என்ற ஒரு இடத்துல ஒரு 80-85 குடும்பங்கள் அங்க இருக்காங்க கிறிஸ்துவர்கள். அதே போல சின்ன சேலம் பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு 5% மக்கள் மட்டும்தான் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. முஸ்லீம்களும் அதே போலவேதான் 5% மக்கள் தான். பெருசா அந்த அளவுக்கு ஒன்றும் அங்க பாப்புலேஷன் கிடையாது. அதுவும் டவுன்ல இருக்காங்க நிறைய, மற்றபடி கிராமப்புறங்கள்ல பார்க்கும்பொழுது அதிகமா கிடையாது முஸ்லீம்கள். இங்கே தமிழக அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பேருந்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு போகிறதுக்கான வசதி இருக்குதா? மகளிர் உரிமை தொகையை எப்படி பார்க்குறாங்க? அரசு ஊழியர்கள் அங்கே இருந்தாங்கன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்க? இந்த தொகுதியை பொறுத்தளவு இந்த மாதிரி நீங்க சொன்ன திட்டங்கள் மட்டும்தான் ஒரு ஃபேமஸான திட்டமாவே இருக்கு. மற்ற திட்டங்கள் பத்தியோ மத்திய மாநில அரசுகள் திட்டங்கள் பத்தியோ போதியமான விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு வேலை வச்சுக்கிட்டு கட்சி நிர்வாகிகள் அவங்களுடைய சார்ந்த மக்களுக்கு மட்டுமே போகிற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் அங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க ஆளும் கட்சி. மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? அதாவது ஜல்ஜீவன் திட்டங்கள், ஆவாஸ் யோஜனா இதெல்லாம் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குதா? விவசாயிகளுக்கு மோடி கொடுக்கக்கூடிய அந்த உதவி தொகை 6,000 ரூபா கொடுக்கறது வருஷத்துக்கு, அது அந்த விவசாயிகளுக்கு போய் சேர்ந்திருக்கா? விவசாயிகள் யாரையாவது நீங்க அங்க சந்திச்சிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? கண்டிப்பாங்க ஐயா. இப்ப நம்ம எல்லாத்தையும் இப்ப கேட்கும் பொழுது மோடி பணம் 2,000 ரூபாய் வந்துருச்சு, அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருக்கு. மத்தியத்தோட திட்டம் பாத்தீங்கன்னா இந்த ஜல் ஜீவன் திட்டம் ஒரு அருமையான திட்டம், வீட்டுக்கு வீடு தண்ணி பழுப்பு போடுறது, அந்த திட்டமும் பெருசா இருக்கு. ஆனா இந்த திட்டங்களே பல வருஷம் கழிச்சுதான் சில தொகுதிகள்லயும் அந்த தொகுதியிலயும் சரி ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடைச்சிருக்கு, உடனே கிடைச்சிடல அந்த இதெல்லாம். அதே போல பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல திட்டமும் பெருசா அங்க விழிப்புணர்வு. அதுலயும் பாத்தீங்கன்னா மெயினா இந்த தலித்தின மக்கள் அவங்கள போய் சேரலன்னே கண்டிப்பா சொல்லலாம். இந்த போல மத்திய அரசு திட்டங்கள் நிறையவே அவங்கள போய் சேராம விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. இன்னும் கேட்டீங்கன்னா ரேஷன் கடையில போற அரிசி, இப்ப மோடி அரசாங்கம் ரேஷன் கடையில அரிசி போட்டுட்டு இருக்காங்க, இதையும் தமிழக அரசு தான் போடுது அப்படின்ற மனநிலைமையில அங்க தொகுதி மக்கள் இருக்காங்க. அதே போலவே அந்த கட்சி நிர்வாகிகளும் உருவாக்கி வச்சிருக்காங்க. சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு டி உதயசூரியன் இருக்கிறார். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள்லாம் சொல்றாங்க. அந்த தொகுதியில அவர் இதையெல்லாம் செய்திருக்கிறார், இதையெல்லாம் செய்யலை அப்படின்னு அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க.
அவர் பாத்தீங்கன்னா இப்ப அங்க வந்து நீண்ட நாள் கோரிக்கையா நிறைய கோரிக்கைகள் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கச்சனாபாளையம் அவர் இருக்கிற பகுதியிலே பள்ளி மாணவர்களிடம் போதைப் பொருட்கள் ரொம்ப சுலபமாவே இருக்குதுன்னு அங்க இருக்கிற பகுதியில் மக்கள் சொல்றாங்க. மாணவ மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் போதைக்கு அடிமையாகி கொண்டு இருக்கிறாங்க. அது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பள்ளி மாணவர்கள் நிறைய போதைக்கு அடிமையாக வராங்க. இது இந்த ஏரியாவில் இருந்தும் இதை மாதிரி இருக்குங்கிறது எங்களுக்கு வருத்தமா இருக்கு. 2026 தேர்தலில் திமுக ஆட்சி முதல்ல ஒழிக்கப்பட வேண்டும் மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க. அதுக்கு மெயினான காரணம் போதைப்பொருள் கலாச்சாரம். இன்றைக்கு தமிழக இளைஞர் மத்தியில் போதைப்பொருள் கடுமையாக பழகிட்டு இருக்குது. முந்தைய ஆட்சி எந்த ஆட்சியிலையும் இல்லாத அளவுக்கு போதைப்பொருள் இன்னைக்கு திமுக ஆட்சியில் பழகிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்துல இருக்கிற வடக்கனந்தல் பேரூராட்சி அங்க வந்து நெல் கொள்முதல், அரசு நெல் கொள்முதல் நிலையம் வைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா வந்து அது பக்கத்து ஊருக்கு போயிடுச்சு. அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து ஒரு மூட்டம் பேர்ல 110 ரூபாய் கமிஷன் வாங்க. அப்படி கமிஷன் வாங்கியும் ஒழுங்கான முறையில விவசாயிகளோட நெல் வந்து அரசு வந்து கொள்முதல் பண்ணாத நிலைமை இருக்கு. இதுல வேற இடைத்தரகர்களுடைய இடரும் இருக்கு. அப்படியும் பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளோட நெல் மட்டும்தான் எடுக்கப்படும் அப்படின்ற சூழ்நிலை அங்க இருக்கு. விவசாயிகளுடைய நிலம் நெல்லாம் வந்து அதே களத்துல கிடக்கிற ஒரு அவல நிலை, 10 நாள் 15 நாள் அது போல அதிலே களத்திலே கிடக்கிற அவல நிலையும் அங்க இருக்குது. மக்களுடைய நேரடி தொடர்புல இல்லைன்னே சொல்லலாங்க. அந்த தொகுதியை பொறுத்தளவு ஒரு சில பேரு எங்க தொகுதிக்கு எங்க பகுதியில வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டேங்கிறாரு, என்னதான் இதுல அரசு திட்டங்களை பத்தியோ இல்ல மற்ற நலத்திட்டங்களை பத்தியோ எதுவுமே சொல்லாம மக்களுடைய பெரிய தொடர்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க அந்த தொகுதியை பொறுத்தளவு. இந்த சங்கராபுரம் தொகுதியை பொறுத்தளவு நான் ஆரம்பத்தில் கேட்டேன், அதனாலதான் இது கல்வராயன் நிகழ்ச்சி இதில் தான் வருதா அப்படின்னு. கல்வராயன் மலையிலே கள்ளச்சாராயன்னு சொல்றதா விஷச்சாராயன்னு சொல்றதா, அது 67 தாய்மார்கள் வந்து அவங்களுடைய, அதாவது கனிமொழியுடைய வார்த்தையில சொல்லணும்னா தாலியை அறுத்தாங்க அப்படின்னு. அது அந்த மக்களிடம் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க, நமக்கு இழப்பீடாக கொடுத்துட்டாங்க, இதோட போயிடுச்சு அப்படின்னு இருக்காங்களா? அந்த தாக்கம் அந்த மக்களிடம் இன்னமும் இருக்குதா? கண்டிப்பாங்க. இது பாத்தீங்கன்னா சங்கராபுரம் தொகுதியில கல்வராயன் ஹில்ஸ்ல இருந்து வந்தது உண்மைதான். ஆனா பாத்தீங்கன்னா நடைபெற்ற இடம் வந்து கள்ளக்குறிச்சி தொகுதியில. அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து திமுக நிர்வாகிகள் தான் இதை வந்து செஞ்சதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது அவங்க ஆந்திரா மாநிலத்திலிருந்து ஸ்பிரிட்டை கடத்திக்கிட்டு வந்து இங்க கல்வராய மலையில காய்ச்சி இந்த இடத்துல வெற்றதாகவும், அங்க ஒரு துக்க நிகழ்ச்சியில் எல்லாம் பகிர்ந்து அந்த சாராயம் கள்ளச்சாராயம் முன்னப்பட்டு இறந்ததாகவும் ஒரு பேச்சு இருக்கு. அதுவும் உண்மைதான். 69 பேர் கிட்டத்தட்ட இறந்திருக்காங்க அந்த இடத்துல. அந்த இறந்த மக்களுடைய இது அவங்களுடைய தாக்கத்துல இருந்தாலும் கட்சி நிர்வாகிகளை பொறுத்தளவு தன்னுடைய அந்த கட்சியில இருந்து அந்த ஒற்றுமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்ல எதிர்கட்சி பண்ண சதி அப்படின்ற ஒரு மனநிலைமையை தான் அங்க பின்பத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க. இந்த தாக்கம் சங்கராபுரம் தொகுதியிலும் இருக்கு. திமுக ஆட்சியில இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற அந்த தாக்கம் அந்த பகுதியிலும் கண்டிப்பா இருக்கு. கல்வராய மலையில கள்ளச்சாரம் காய்ச்சது, அதனால கள்ளக்குறிச்சியில 69 பேர் செத்தது, இதுதான் உங்களுடைய சாதனையா தெரியுத ஒழிய ஒன்னும் இந்த தொகுதிக்கு நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றம் தான் எதுவுமே செய்யல. கள்ளச்சாராயம் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. அது இந்த ஏரியாவில் நடந்ததுதான். மலைகள் இருந்து வரக்கூடிய கள்ளச்சாராயங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது நிறைய அவர் இதுல இருந்தும் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய வந்துச்சுங்க. சாராயம் கஞ்சா இதெல்லாம் இருக்குதுங்கிறது எங்களுக்கு இதெல்லாம் மாற்றங்கள் இருக்கணும். மாணவிகள் வருங்காலத்தில் வருங்கிற மாணவர்கள்லாம் வந்து நான் பாதுகாப்பு வேணுங்கிறத எங்களுடைய கருத்தை நான் நினைக்கிறேன். இந்த சாராயமே வந்து கல்வராய மலையிலிருந்து இறக்குமதி பண்றது, மற்றபடி இங்கேயும் சாராயம் நிறைய புழக்கம் உண்டு. அது வந்து யாரும் திமுக நிர்வாகி நிறைய, அதாவது அதிகாரி உள்பட அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் சாராயமே விற்கப்படுது. இல்ல பெண்களிடம் அந்த கோபம் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறேன். கண்டிப்பாங்க இருக்கு. ஏன்னா இத்தனை தாய்மார்கள் வந்து தாலி அறுத்து அவங்க கணவன் தான் எல்லாமே என்ற ஒரு தாய்மார்கள் இருக்கும் பொழுது இந்த தாக்கம் கண்டிப்பாவே இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் அந்த தாக்கத்தோட இருக்காங்களே தவிர மற்றவர்கள் எல்லாம் அந்த விட்டு கொடுக்காத மனநிலைமை, ஒற்றுமை, அதாவது குறிப்பாக பாத்தீங்கன்னா தலித்தின மக்கள், இந்த விசிக கட்சியில இருக்கிறவங்க, மற்ற இதுல இருக்கிறவங்க அந்த விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த விட்டு கொடுக்காத அந்த மனப்பான்மை இன்னும் அந்த இடத்துல இருக்கு.
என்னதான் இருந்தாலும் கட்சி அப்படின்ற தலைவர் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில கண்டிப்பாவே இருக்காங்க. ஏன்னா விசிக வந்து கடந்த முறை வந்து திமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. அதனால அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை மற்றவர்கள் இடத்துல இல்லை, ஒற்றுமை இருக்கு அவங்களுடைய. மற்றபடி பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் அந்த விழிப்புணர்வுல இருந்து வெளியே, அந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியே வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவு இப்போ கள்ளச்சாராயம் கொஞ்சம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதுனா என்ன சமூக ஊடகங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ டாஸ்மாக் சேல்ஸு அதிகமாகி இருக்கு, கடைகள் புது கடைகள் கூட வந்து பெரிய அளவு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்ப அங்கே மது ஒழிப்பு டாஸ்மாக் பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே ஏதாவது இருக்குதா? மக்களிடம் அந்த விழிப்புணர்வு இருக்குதா? அங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலே ரொம்ப அருகாமையிலே கடைகள் இருக்கு. இதனால படிக்கும் மாணவர்கள், அதாவது பள்ளி மாணவர்கள் வந்து ரொம்ப கெட்டு போயிடுறாங்க. ரொம்ப ஈஸியா வந்து கடைகள்லயும் சரி மிட்டாய் வடிவில போதைப் பொருட்கள் ரொம்ப சுலபமா அங்க புழக்கத்துல இருக்கு. அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது இதை வந்து அந்த கச்சிராப்பாளையம் பகுதியிலே அந்த உதயசூரியன் அவர்கள் வேட்பாளர், அங்கே எம்எல்ஏவே இருக்காரு. அதே பகுதியில வந்து இந்த புழக்கங்கள் அதிகமா இருக்கிறதா இன்னும் ஆச்சரியமான விஷயமா உண்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சங்கராபுரம் தொகுதி மக்களை பொறுத்தளவு கடந்த 10 ஆண்டு காலமா டிஎம்கே ஆட்சி செஞ்சுட்டு வராங்க திரு உதயசூரியன் அவர்கள். அப்படி இருந்தும் நீண்ட நாள் கோரிக்கையா நிறையவே மக்கள் வந்து அங்க முன் வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா கல்வராய மலை பகுதியில கடுக்காய் தொழிற்சாலை அமைச்சு தரணும்ன்ற நீண்ட நாள் கோரிக்கை இருக்கு. இதனால வேலை வாய்ப்புகள் அதிகமா உருவாகும் அப்படின்ற சூழலும் அங்க இருக்கு. அந்த வேலை வாய்ப்பு இல்லாததுனால அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், வேலை இல்லாத மக்கள் எல்லாரும் வெளி மாநிலங்களுக்கு சென்று மரம் வெட்டுற தொழிலோ வீட்டு வேலையோ வெளிநாடுகளுக்கும் சென்று ஒரு தொழில் பண்ற ஒரு நிலைமையில அங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்துல 2019 திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்துல கோடை கால திருவிழா கல்வராய மலையில நடத்தப்பட்டது. அந்த திருவிழா மூலியமா 50 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் திரு எடப்பாடி அவர்கள் அங்க பண்ணியிருக்காங்க. ஆனா அதே கோடைக்கால திருவிழா இந்த ஆட்சியில 5 ஆண்டு காலமாக நடத்தப்படவில்லை என்ற அந்த கோரிக்கையும் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா கல்வராயன் மலையை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருந்தது. அதையும் இவங்க வந்து இதுவரை நிறைவேற்றாமல தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா சின்ன சேலம் ஏரி, சின்ன சேலத்துக்கு வந்து நீர் ஆதாரமா இருக்கிற ஒரு ஏரி, அந்த ஏரிக்கு கோமுகி அணையில இருந்துதான் தண்ணி வருது. அதுக்கான வாய்க்கால் பணியும் நடைபெற்று இருந்தது. அந்த ஏரியை வந்து நீண்ட நாளாக தூர்வாராமல் இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா கோமுகி அணையிலேயே பாத்தீங்கன்னா கடந்த 60 ஆண்டு காலமாக சரியான முறையில் தூர்வாராம அந்த கோமுகி அணை கிடப்பிலே கிடக்கு. அப்படி இருந்தும் அங்க வந்து வண்டல்மண் திருட்டு வெறும் மிக விமர்சையாக அந்த பகுதியில அது இருக்குது. இதை கேட்டா தூர் வாருகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டிலேயே தான் அந்த வண்டல் மண்ணை சுரண்டிக்கிட்டே இருக்காங்க. அதை தவிர்த்து மற்றது பாத்தீங்கன்னா அந்த பகுதி முழுக்க சங்கராபுரம் தொகுதியை பொறுத்தளவு 70-80% விவசாய மக்கள் தான் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல தண்ணி வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போகலாம், நைட்ல வயிற்று காவலுக்கு போகலாம். அப்படின்ற பட்சத்துல ஒரு பாம்பு கடி ஏற்பட்டாலோ இல்ல விஷ பூச்சிகள் கடிப்பு ஏற்பட்டாலோ அங்க இருக்கிற அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று ஒழுங்கான முறையில சிகிச்சை எடுத்துக்க முடியல. ஏன்னா காரணம் என்னன்னா மருத்துவர்கள் இல்லை இரவு நேரங்கள்ல. இந்த ஒரு அவல நிலையம் இருக்கு. படுக்கை வசதி, இந்த வசதியும் அங்க ஒழுங்கான முறையில இல்லாம இருக்கு. இப்போ நீங்க முதற்கட்டமாக அங்க செய்த அந்த கள ஆய்வுல உங்களுக்கு தாவேகா விஜய் எந்த சதவீதத்திலே ஓட்டு பிரிப்பார்? கண்டிப்பாங்க. எந்த தொகுதியை பொறுத்தளவு கூட்டணி கட்சியை பொறுத்தே வாக்குகள் அமையும். அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் சரி. இப்பொழுது வந்து டிவிகே கட்சியில இருக்கிற விஜய் அவர்கள் கட்சியில நாம் தமிழர் கட்சியோடைய வாக்குகளை பிரிச்சு கண்டிப்பா எடுத்துட்டு போவார். ஒரு 10-15% வாக்குகள் கண்டிப்பா அவர் பிரிச்சு எடுத்துட்டு போவாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள், ரசிகர்கள் என்ற முறையில அவருடைய வாக்குகளும் போகுது. மேலும் என்னன்னா அந்த ரசிகர்களால வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள் தூண்டப்பட்டு நீங்க வந்து டிவிகேவுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்ற தூண்டுதல் பேர்லயும் சில வாக்குகள் மாற வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அந்த தொகுதியை பொறுத்தளவு. இப்ப அந்த மக்களுக்கு வந்து பல இடங்கள்ல விழிப்புணர்வு இல்லை அப்படிலாம் சொல்லும் பொழுது பணம் அங்க கொடுக்கறதுங்கிறது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்?
எலெக்ஷன் நேரத்தில் பணம் கொடுக்கறது. யாரால கொடுக்க முடியும் இங்க? கண்டிப்பா இரண்டு கட்சியினாலையுமே இருக்கிற பெரும் கட்சி இரண்டு கட்சியினாலும் கண்டிப்பா கொடுக்க முடியும். மக்கள் மனநிலைமை அங்க பொறுத்தளவு டவுன் பஞ்சாயத்துல ஒரு பங்கு இவங்களுக்கு தான் போடணும் என்ற நிர்ணயத்துல இருந்தாலும், கிராமத்து மக்களை பொறுத்தளவு ஒரு குடும்பத்துல இப்போ ஒரு 4 பேர் இருக்கானா 2 கட்சியில இருந்தும் பணம் வந்திருக்கும் அப்படின்ற மனப்பான்மை இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கட்சியிலும் பணம் வாங்கியிருக்கோம், அந்த கட்சியிலும் பணம் வாங்கியிருக்கோம், இவங்களுக்கு 2 ஓட்டு போடுவோம், அவங்களுக்கு 2 ஓட்டு போடுவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியில அவங்களுக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கலாம். அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு 3 வாக்கு போடலாம் ஈர்ப்பு இருக்கிற கட்சியில, மத்த கட்சிக்கு 1 வாக்கு போடலாம். இப்படின்ற முறையில தான் அந்த இடத்துல வாக்குகள் பிரியும். இப்ப நீங்க நகர் பகுதியில ஆல்மோஸ்ட் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு டிசைட் பண்ணிருக்காங்க? அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சங்கராபுரம் பொறுத்தளவு கண்டிப்பா என்டிஏ கூட்டணிக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி சின்ன சேலம் பகுதியில பாத்தீங்கன்னா டிஎம்கே உடைய ஆதிக்கம் கண்டிப்பாவே அங்க அதிகமாவே இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா கச்சிராபாளையம் வடக்கநந்தல் பேரூராட்சி இந்த பகுதியில பாத்தீங்கன்னா டிஎம்கே உடைய ஆதிக்கம் அதிகமாவே இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா கச்சிராபாளையம் அவர்கள் வசிக்கும் பகுதி. மேலும் பாத்தீங்கன்னா திமுக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்களை நிறைய செஞ்சுட்டாலும் இன்னொரு பக்கமும் அவங்களுக்கு மைனஸும் நிறையவே இருக்கு அந்த தொகுதியில. அப்படின்றப்ப அவங்களுடைய பெரும்பான்மை பாத்தீங்கன்னா டிஎம்கே பொறுத்தளவு சின்ன சேலம் பகுதியில அவங்க நல்ல டாமினேஷனோட ஓட்டு வாங்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இப்ப நீங்க அண்ணாமலை வந்தப்ப கிட்டத்தட்ட 20,000 25,000 பேர் அந்த எண் மக்கள் அந்த யாத்திரையில கலந்துக்கிட்டாங்கிறீங்க. பாஜகவிற்கு எந்த அளவுக்கு அங்க இப்பொழுது வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருக்கும் பொழுது பாஜகவுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில தலைவர் மாத்திட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் தாக்கம் கம்மியா தான் இருக்கு. அண்ணாமலை இருந்திருந்தால் இன்னும் வாக்கு சதவீதம் கூடியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்சியோட நிர்வாகிகளே கூறுறாங்க. அவர் இல்லாததுனால கொஞ்சம் தாக்கம் கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மனநிலைமையில அங்க இருக்காங்க. இப்போ நீங்க இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எத்தனை பேரை சந்திச்சிருப்பீங்க? அந்த மக்கள் அவங்க என்ன சொல்றாங்க? மக்கள் அங்க இருக்கிற பொறுத்தளவு டிஎம்கே வேட்பாளர் திரு உதயசூரியன் அவர்கள் 2 முறை வந்துட்டாரு. அப்படின்ற பட்சத்துல ஒரு சலிப்புத்தன்மை தான் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஒரு மாற்றம் வந்தால் இன்னும் இந்த தொகுதி மென்மேலும் வளருமா அப்படின்ற பட்சத்துல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தே காத்திருக்காங்க அங்க இருக்கிற மக்கள். ஏன்னா அங்க இருக்கிற நிலைமைகள் அப்படி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து அவர் நிறைவேற்றாம இருக்கிறது, அரசு திட்டங்களும் கொண்டு வராம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால அவர் மேல அதிருப்தி நிறையவே இருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஏடிஎம்கேவுக்கு வாக்கு அதிகமாக போய் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மனநிலையில கண்டிப்பா அந்த தொகுதி மக்கள் இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு கள ஆய்வுல ஒரு 50-50 தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு கள ஆய்வு செய்த சதீஷ்குமார் சொன்னா கூட அந்த மக்கள் இப்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏ டி உதயசூரியன் மீது பல வருத்தங்கள் இருக்கிறது. அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அவர் இருக்கக்கூடிய கச்சராபாளையம் பகுதியில மாணவர்களுக்கு மிக எளிதாக போதை வஸ்துக்கள்லாம் கிடைக்குது. அதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு மக்களுக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது, ரொம்ப அச்ச உணர்வோடு இருக்கிறாங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் கல்வராய நிகழ்ச்சியில் தான் அந்த விஷச்சாராயம் தயாரிக்கப்பட்டு அதுதான் கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய அளவில் 69 பேர் இறப்பதற்கு காரணமாகவும் கனிமொழி சொல்கிற அதே வார்த்தையை தான் நானும் இங்கே சொல்லணும். 69 தாய்மார்கள் அவங்கள தாலியை அறுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்து அந்த தாக்கம் இன்னும் இருக்கிறது அப்படின்னு. என்டிஏ கூட்டணி சற்று முயன்றால் அந்த சட்டமன்ற தொகுதியிலே டி உதயசூரியனை அஸ்தமிக்க செய்ய முடியும் அப்படிங்கிறது மக்கள் கருதுவதாக முதல் கட்ட கள ஆய்வு சொல்கிறது. மீண்டும் இன்னொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.